கவலைப்படாதீங்க, எனக்கும் அது வராது. யோகி பாபுவிடம் தோனி சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? கோலிவுட்டின் தவிர்க்க முடியாத காமெடி நடிகராக உருவெடுத்திருக்கிறார் யோகி பாபு. லொல்லு சபா நிகழ்ச்சியின் மூலம் சின்னத்திரையில் அறிமுகமாகி பின்னர் வெள்ளித்திரைக்கு வந்தவர். வெள்ளித்திரைக்கு வந்த புதிதில் அவருக்கு பெரிதாக எந்த வாய்ப்பும் இல்லை. ஒரு வழியாக யாமிருக்க பயமேன் படத்தில் அவர் ஏற்றிருந்த கதாபாத்திரம் பலராலும் ரசிக்கப்பட்டது. இதனையடுத்து தொடர்ந்து பல படங்களில் நடித்து தனக்கான இடத்தை உருவாக்கி கொண்டார். இப்போது ஹீரோவாகவும் கலக்கி வருகிறார். தமிழ் சினிமாவில் முன்னணி காமெடி நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் யோகி பாபு. அவரது கவுண்டர்களும் டைமிங் சென்ஸும் ரசிகர்களை வெகுவாக சிரிக்க வைப்பவை. லொல்லு சபாவின் மூலம் சின்னத்திரையில் அறிமுகமாகி பிறகு பெரிய திரைக்கு வந்தவர். ஆரம்பத்தில் சிறு சிறு வேடங்களில் நடித்துக் கொண்டிருந்த யோகி பாபு இப்போது இல்லாத படங்களே இல்லை என்று சொல்லலாம். முன்னணி ஹீரோக்கள் அனைவருடனும் நகைச்சுவை செய்துவிட்டார். காமெடியன்கள் ஹீரோவாகும் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பெருகி வருகிறது. அதற்கு ஏற்றாற்போல் நடிகர் யோகி பாபுவும் நெல்சன் திலீப்குமார் இயக்கிய கோலமாவு கோகிலா திரைப்படத்தில் லீட் ரோலில் நடித்தார். அதனைத் தொடர்ந்து மடோன் அஸ்வின் இயக்கிய மண்டேலா படத்திலும் ஹீரோவாக நடித்தார். 2 படங்களுமே விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றன என்பது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து அவர் நடித்த கூர்கா உள்ளிட்ட படங்கள் போதிய வரவேற்பை பெறவில்லை. ஹீரோவாக நடித்தாலும் காமெடி ரோலிலும் தொடர்ந்து நடித்து வருகிறார். அந்த வகையில் அவர் மாவீரன் மற்றும் ஜெயிலர் ஆகிய படங்களில் நடித்திருந்தார். மாவீரன் படத்தில் யோகி பாபுவின் டைமிங்கும் கவுண்டர்களும் ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வைத்தன. அதேபோல் ஜெயிலர் படத்திலும் நல்ல விதமாகவே காமெடி செய்திருந்தார். தமிழ் மட்டுமின்றி மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளிலும் பிஸியாக நடித்து வருகிறார் யோகி பாபு. அந்த வகையில் மலையாளத்தில் அவர் கடைசியாக குருவாயூர் அம்பல நடையில் படத்தில் நடித்திருந்தார். அதேபோல் ஹிந்தியிலும் தொடர்ந்து சில படங்களில் கமிட் ஆகியிருப்பதாக கூறப்படும் யோகி பாபு தமிழில் டஜன் கணக்கில் படங்களை வைத்திருக்கிறார். கடைசியாக அவரது நடிப்பில் குட் பேட் அக்லி, டூரிஸ்ட் ஃபேமிலி, லெக் பீஸ், சுமோ, ஏஸ் என ஏகப்பட்ட படங்கள் வந்தன. இதற்கிடையே இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தமிழில் LGM என்ற படத்தை தயாரித்தார். அதில் ஹரிஷ் கல்யாண் ஹீரோவாக நடிக்க யோகி பாபு முக்கியமான கதாபாத்திரத்தை ஏற்றிருந்தார். அந்த படத்திலிருந்து அவருக்கும் தோனிக்கும் இடையே நல்ல பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சமீபத்தில் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தோனி குறித்து மனம் திறந்து பேசியிருக்கிறார். அவர் பேசுகையில், LGM படத்தின் போதுதான் முதன்முறையாக நான் தோனியை சந்தித்தேன். அந்த படத்தின் விழாவில் தோனிக்கு அருகில் ஒரு சீட் காலியாக இருந்தது. தோனிக்கு அருகில் சாக்ஷி, அடுத்து நான் அமர்ந்திருந்தேன். தோனி அமைதியாகத்தான் இருந்தார். அந்த சமயத்தில் சாக்ஷி என்னை அழைத்து, உங்களை தோனி அவருக்கு அருகில் இருக்கும் காலி இருக்கையில் அமரச் சொல்கிறார் என்றார். உடனே நானும் அவருக்கு அருகே அமர்ந்தேன். அப்போது அவரிடம் பேச ஆரம்பிக்கையில், சாரி சார், எனக்கு ஆங்கிலம் வராது என்று கூறினேன். உடனே அவரோ, எனக்கும் ஒழுங்கா வராதுதான், அதற்காக கவலைப்பட வேண்டாம், நீங்களும் நானும் ஜெட் வேகத்தில் போய் கொண்டிருக்கிறோம், அதுதான் வேண்டும் என்றார். மிக அற்புதமான மனிதர் அவர் என்றார்.